வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த சிக்கலான புரிசல் அரசியல் வலை இந்தியாவை எப்படி பாதிக்குது? இத பத்தி ஆதாரங்களோட அலசற ஒரு பிரத்யேகமான ஆழமான வீடியோ தான் இது. எந்த சார்பும் இல்லாம இதுக்குள்ள இருக்க உண்மையான காரணங்களை இன்னைக்கு நம்ம டிகோட் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம். இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். மத்திய கிழக்கு முக்கோணம், அவங்க எப்படி நண்பர்கள்ல இருந்து எதிரிகளா மாறினாங்க, டீம் பிரேக் வியூகம், அமெரிக்க இஸ்ரேல் உறவு, அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான இந்தியாவின் வியூக சமநிலை. இந்த வரிசையில் தான் நம்ம பயணிக்க போறோம். முதல்ல மத்திய கிழக்கு முக்கோணம். வெள்ளை மாளிகைக்குள்ள உண்மையிலே என்ன நடக்குது, அதிகார போட்டிகள் எப்படி இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்ற சில அதிரடியான விஷயங்களை நாம கட்டாயம் கவனிக்கணும். இங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. விவரிப்ப உண்மையிலே யார் கட்டுப்படுத்துறா? முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பொது வழியில என்னதான் பேசினாலும் சரி, பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் வழிநடத்தப்படுற இஸ்ரேலோட நலன்கள் தான் மத்திய கிழக்குல அமெரிக்காவோட நடவடிக்கைகளை தீர்மானிக்குதுன்னு ஒரு பலமான வாதத்தை இந்த ஆதாரம் முன்வைக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அடுத்தடுத்த விஷயங்களை நமக்கு விளங்கும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான மாற்றம், அதாவது நண்பர்களா இருந்தவங்க எப்படி எதிரிகளா மாறினாங்கன்னு பார்க்கலாம். இதை நம்ப முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1950கள்ல விளிம்பு நிலை கூட்டணிங்கிற பேர்ல ஈரானும் இஸ்ரேலும் மிக நெருங்கிய கூட்டாளிகளா இருந்தாங்க. அப்போ ஈரான் ஷாவோட ஆட்சியில இஸ்ரேலுக்கு ஈரான் தான் எண்ணெயை சப்ளை பண்ணுச்சு. ஆனா 1981 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இந்த கூட்டணி சுக்குநூறா உடைஞ்சு இன்னைக்கு எதிர்ப்பாளர்களின் அச்சுன்னு சொல்லப்படுற நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இந்த தற்போதைய பகைமைக்கு ஆதாரம் 3 முக்கியமான காரணங்களை சொல்லுது. ஒண்ணு, சித்தாந்தம். அமெரிக்காவை ஒரு பெரிய சாத்தான்னு ஈரான் பாக்குது. 2வது, அணு ஆயுதங்கள். ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சிடுமோ அப்படிங்கிற இஸ்ரேலோட பயம் ஸ்டக்னஸ் மாதிரியான பெரிய சைபர் அட்டாக் வரைக்கும் கொண்டு போச்சு. 3வது, மிக முக்கியமானது, பினாமி போர்கள், அதாவது ப்ராக்சி வார்ஸ். அந்த 3வது தூணான பினாமி போர்களை ஒரு செஸ் போர்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நேரடியா மோதாம லெபனான்ல ஹிஸ்புல்லா, காசாவுல ஹமாஸ், ஏமன்ல ஹவுதி, ஈராக் மற்றும் சிரியாவுல இருக்க உள்ளூர் போராளிகள், இவங்களுக்கு நிதியுதவி செஞ்சு ஈரான் எப்படி தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துதுங்கிறத இந்த பட்டியல் ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ 3வது பகுதி, த கிளீன் பிரேக் யுகம். இது நம்ம 1996ல வந்த ஒரு குறிப்பிட்ட வரலாற்று ஆவணத்துக்கு கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு நடக்கிற புவிசார் அரசியல் நிகழ்வுகளை விளக்க ஆதாரம் இந்த ஆவணத்தை தான் மையமா வச்சு பேசுது. இஸ்ரேலோட இந்த 5 படி வியூகத்துலதான் நவீன வரலாறு பயணிக்குதுன்னு ஆதாரம் ரொம்ப நேரடியா வாதிடுது. ஆஸ்லோ அமைதி ஒப்பந்தங்களை அளிப்பதில் தொடங்கி ஈராக்ல சதாம் ஹுசேன் அகற்றுறது, சிரியாவை சீர்குலைக்கிறது, ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதுன்னு ஒன்னொன்னா முடிச்சு கடைசியா ஈரானை குறிவைக்கிற வரைக்கும் இது திட்டமிடப்பட்டிருக்கு. 2003 ஈரான் போர்ல இருந்து இன்னைக்கு கிடைக்கிற மோதல்கள் வரைக்கும் எல்லாமே இந்த நீண்டகால திட்டத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது பகுதி, அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுறவு. இந்த வியூகம் எல்லாம் எப்படி செயல்படுத்தப்படுதுன்னு புரிஞ்சுக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்க நிதி மற்றும் அரசியல் உறவுகளை நாம எந்த பாரபட்சமும் இல்லாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். 3.8 பில்லியன் டாலர்கள். இது சும்மா சாதாரணமான நம்பர் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குற ராணுவ உதவித்தொகை இது. இது மட்டும் இல்லாம ஐநா சபையில ரொம்ப முக்கியமான வீட்டோ அதிகார பாதுகாப்பும் அதிநவீன ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு எந்த தடையும் இல்லாம கிடைக்குது. அப்படியே மறுபக்கம் பாருங்க, 100 மில்லியன் டாலருக்கும் மேல. இது 2024ல பேபேக் அப்படிங்கிற இஸ்ரேல் ஆதரவு லாபி அமைப்பு அமெரிக்காவுல பண்ண செலவு. அரசு குடும்பம் மாதிரியான பெரிய இஸ்ரேல் ஆதரவு நன்கொடையாளர்கள் அமெரிக்க தேர்தல்கள்ல எவ்வளவு பெரிய நிதி செல்வாக்க பயன்படுத்துறாங்கன்னு காட்டுற ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு வழி பாதை கிடையாது. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட ராணுவ உதவியும் ராஜதந்திர பாதுகாப்பும் தேவை. அதே நேரத்துல அமெரிக்க தலைவர்களுக்கு தங்களோட அரசியல் பிழைப்புக்கு தேவையான தேர்தல் நிதி, பழமைவாத வாக்காளர்களோட ஆதரவுக்கு இஸ்ரேல் தேவைப்படுது. இது முற்றிலும் பரஸ்பர சார்புல இயங்குற ஒரு சிஸ்டம். இப்போ நாம கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இந்தியாவின் வியூக சமநிலை. இவ்வளவு லாபியும் பினாமி போர்களும் நடக்கிற இந்த சிக்கலான வலைக்கு மத்தியில இந்தியாவுக்கு இதனால என்ன தாக்கும்? நாம என்ன கத்துக்கணும்? ஆதாரம் மற்றும் சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். லாபியிங் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற இந்த முறைப்படுத்தப்பட்ட அரசியல் ஊழல்களை சரியா புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு பாடம் சமூக வலைத்தளங்கள் மூலமா எப்படி உள்நாட்டு தேர்தல்களை பாதிக்குதுங்கிறத கண்டறிஞ்சு இது மாதிரியான செல்வாக்குகள்ல இருந்து இந்தியா தன்னை ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும். இந்தியா இங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு பக்கமும் சாஞ்சிட முடியாது. ஏன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து ட்ரோன்கள், முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் நமக்கு கிடைக்குது. ஈரானை பார்த்தா மத்திய ஆசியாவுக்கு போக சாபகாத் துறைமுகம் நமக்கு ரொம்ப முக்கியம். வளைகுடா நாடுகள்ல 90 லட்சம் இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. இங்க யார பகைச்சாலும் அது பெரிய பொருளாதார இழப்புடைய போய் முடியும். அப்ப இந்தியா என்னதான் பண்ணணும்? நட்பை விட நம்ம நாட்டு நலன்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். பிரமோஸ் மாதிரியான பாதுகாப்பு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு மத்திய கிழக்குல இருக்க பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பலமான நாடா இந்தியா மாறணும். அதுதான் நம்மளோட வியூக சுழற்சியை எப்பவும் காப்பாத்தும். இந்த ஒரு சூப்பரான கூட் மொத்த கதையும் சொல்லிடுது. புவிசார் அரசியல்ங்கிறது நட்போட விளையாட்டு இல்ல, அது நலன்களின் விளையாட்டு. இங்க விசுவாசத்துக்கு மதிப்பு இல்ல, பேரம் பேசும் சக்திக்கு தான் மதிப்பு. இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட அணிசேரா கொள்கை ஒரு பலவீனம் கிடையாது, அது ரொம்ப ஸ்மார்ட்டான கச்சிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல காய் நகர்த்தல்கள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு.
இதுக்கு நடுவுல சிக்காம இந்தியா தன்னை சுயாட்சியை தொடர்ந்து வச்சுக்கிறமா காப்பாத்துமா? இந்த ஒரு வலிமையான கேள்வியோட இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.